குடும்ப அவசர தேவை. முஹிடீனின் கடப்பிதழை தற்காலிகமாக திரும்ப தர நீதிமன்றம் அனுமதி. துப்புரவு பழுது பார்க்கும் பணிகளுக்காக 4 மோனோ ரயில் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. ரேபிட் ரயில் தகவல். உலகளவில் கோவிட்-19 தடுப்பூசியை மீட்டுக் கொள்வதாக ஆஸ்ட்ராசெனேகா அறிவிப்பு. 1MDB ஊழல். கோல்ட்மேன் சாக்ஸுக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தின் ஒரு பகுதியை கோருகிறது மலேசியா. சீனாவில் ரோபோ டாக்ஸியை அறிமுகப்படுத்த டெஸ்லா பரிந்துரை. பிரேசில் நாட்டில் ராட்சச அனகொண்டா பாம்புடன் சர்வசாதாரணமாக நீந்தும் ஆடவர். இணையவாசிகள் ஆச்சரியம். வானத்தில் இருந்து விழுந்த மீன்கள். ஈரான் மக்கள் அதிர்ச்சி. வணக்கம். முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடீன் யாசினின் பயண கடப்பிதழை தற்காலிகமாக அவரிடம் திரும்ப ஒப்படைக்க கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்று வரும் குடும்ப உறுப்பினரை காண செல்ல ஏதுவாக முஹிடீனுக்கு அந்த தளர்வு வழங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான விண்ணப்பத்தை முஹிடீனின் வழக்கறிஞர் டத்து ஹிஷாம் தேப்போ தேக் நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்ததை தொடர்ந்து நீதிபதி அந்த அனுமதியை வழங்கினார். அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் அந்த விண்ணப்பத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பிரதமர் பதவியையும் பெர்சாத்து கட்சி தலைவர் பதவியையும் தவறாக பயன்படுத்தி 3 நிறுவனங்களிடமிருந்து 23 கோடியே 25 லட்சம் ரிங்கிட்டை கையூட்டாக பெற்றதாக கடந்த ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி முஹிடீனுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. அந்த குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்ய கோரி முஹிடீன் மனு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகள் குறைபாடுள்ளவை என கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனினும் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி முஹிடீனுக்கு எதிரான 4 ஜன விபாவா குற்றச்சாட்டுகளையும் நிலைநிறுத்த ஏதுவாக அரசாங்க தரப்பு செய்திருந்த மனுவிற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்தது குறிப்பிடத்தக்கது. தலைநகரில் உள்ள புக்கிட் நானாஸ், ராஜச்சுலான், புக்கிட் பின்தாங் மற்றும் இம்பி மோனோ ரயில் நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. நேற்று மாலை பெய்த அடை மழையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மோனோ ரயில் பாதையில் வேரோடு சாய்ந்த மரத்தை துப்புரவு செய்யவும் பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்ளவும் அந்நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக ரேபிட் ரயில் நிறுவனம் அறிக்கை ஒன்றின் வாயிலாக தெரிவித்துள்ளது. எனினும் இன்று அதிகாலை மணி 6 முதல் பயணிகள் வழக்கம் போல தங்கள் பயணத்தை தொடர மாற்று சேவைகள் ஏற்படுத்தி தரப்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 4 மோனோ ரயில் நிலையங்களில் துப்புரவு மற்றும் பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்ள அங்கு மின்சார இணைப்பை துண்டிக்க வேண்டியது அவசியமாகும். அதனால் சம்பந்தப்பட்ட நிலையங்களில் இருந்து வழங்கப்படும் இலவச ரேபிட் பேருந்து சேவைகளை பயணிகள் பயன்படுத்தலாம் எனவும் சேவை தடங்களுக்காக வருந்துவதாகவும் ரேபிட் ரயில் நிறுவனம் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக DBKL கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் 4 துறைகளின் அதிகாரிகள் 30 பேர், போக்குவரத்து போலீசார், தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் ஆகியோர் இணைந்து சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் துப்புரவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். பிற்பகல் மணி 2 வாக்கில் இடியுடன் கூடிய மழையை தொடர்ந்து தலைநகர் கான்கார்ட் ஹோட்டலுக்கு அருகிலுள்ள ஜாலான் சுல்தான் இஸ்மாயிலில் மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததில் மோனோ ரயில் தண்டவாளம் உட்பட 17 வாகனங்கள் சேதமடைந்தன. அச்சம்பவத்தில் 47 வயது நபர் ஒருவர் உயிரிழந்த வேளை மேலும் 2 காயமடைந்தனர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.
1MDB ஊழலில் ஈடுபட்டதற்காக கோல்ட்மேன் சாக்ஸ் எனும் முதலீட்டு நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்ட 290 கோடி அமெரிக்க டாலர் அபராதத்தின் ஒரு பகுதியை மலேசியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என அமெரிக்க அரசாங்கம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிகாரிகளுக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் செலுத்தவிருக்கும் இழப்பீட்டின் ஒரு பகுதியை பெறும் உரிமை மலேசியாவுக்கு உள்ளது என தோட்ட மூலப்பொருள் அமைச்சரும் 1MDB சொத்து மீட்பு பணிக்குழுவின் தலைவருமான டத்து ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கானி தெரிவித்தார். 1MDB நிதியை மீட்க அமெரிக்கா மேற்கொள்ளும் முயற்சிகளை மலேசிய அரசாங்கம் பாராட்டுகிறது. எனினும் அவ்வாறு இதுவரை மீட்கப்பட்ட தொகை மலேசியர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட 450 கோடி அமெரிக்க டாலரை காட்டிலும் மிகவும் குறைவானதே என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நியூயார்க்கை தளமாக கொண்ட கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கி வழக்கம் போல் வர்த்தகத்தில் ஈடுபட முடியும். ஆனால் உலகை உலுக்கிய 1MDB ஊழலால் பெரும் பாதிப்பையும் கடன் சுமையையும் எதிர்நோக்கி உள்ளது மலேசியாதான். இன்னும் பல ஆண்டுகளுக்கு அதனால் ஏற்பட்ட கடனை மக்களின் வரி பணத்தை கொண்டு செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் மலேசியா இருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் பிரதமர் டத்து ஸ்ரீ நஜீப் ரசாக் ஜோலோவின் உதவியுடன் நிறுவிய 1MDB மேம்பாட்டு நிறுவனத்தின் 650 கோடி அமெரிக்க டாலர் பங்கு பத்திரங்களை விற்க கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கி உதவியது. அந்த சேவைக்காக சுமார் 60 கோடி அமெரிக்க டாலர்களை கோல்ட்மேன் சாக்ஸ் கட்டணமாக வசூலித்த வேளை மலேசியாவில் செயல்படும் அதன் கிளை வங்கி ஊழல் குற்றச்சாட்டில் குற்றத்தை ஒப்புக்கொண்டது. 1MDB நிறுவனத்தின் பங்கு பத்திரங்களை விற்றதன் வாயிலாக பெறப்பட்ட தொகையின் ஒரு பகுதி வெளிநாட்டு வங்கி கணக்குகளுக்கும் ஷெல் நிறுவனங்களுக்கும் மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படும் வேளை ஜோலோ தலைமறைவாகி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் ஆடம்பர வாகனங்களை பயன்படுத்தி அந்நிய சுற்றுப்பயணிகளிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் பறித்து வந்ததாக நம்பப்படும் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக KLIA 1 மற்றும் 2வது விமான முனையங்களில் வந்திறங்கும் அந்நிய சுற்றுப்பயணிகளை குறிவைத்து அவர்கள் அந்நடவடிக்கையை மேற்கொண்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது. முதல் முறையாக நாட்டிற்கு வரும் சுற்றுப்பயணிகளுக்கு குறைந்த விலையில் ஆடம்பர வாடகை வாகனங்களை ஏற்பாடு செய்து தருவதாக கூறி பின்னர் கூடுதல் பணத்தை அவர்களிடம் வசூலித்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நேற்று வரையில் 1 மற்றும் 2வது விமான முனையங்களில் சாலை போக்குவரத்து துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 20 வயதுக்கும் 60 வயதுக்கும் இடைப்பட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து டொயோட்டா ஆல்ஃபாட் உட்பட 10க்கும் அதிகமான சொகுசு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பாதிக்கப்பட்டவர்கள் வழங்கிய புகாரின் அடிப்படையில் அந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டதை சாலை போக்குவரத்து துறையின் திட்டமிடம் அமலாக்க பிரிவு துணை தலைமை இயக்குனர் AD ஃபட்லி ராம்லி உறுதிப்படுத்தினார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் அதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது புதிதல்ல. 2022ஆம் ஆண்டு தொடங்கி 312 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதையும் AD சுட்டிக்காட்டினார். அதனால் அங்கு அவ்வப்போது தொடர் சோதனை நடவடிக்கைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சொன்னார். திரங்கானு கமாமான் சுற்று வட்டார பகுதியில் மோட்டார் சைக்கிள்களை திருடி வந்ததாக நம்பப்படும் தாஃபீஸ் சமய பள்ளி மாணவர்கள் 5வரும் அரசாங்க பள்ளி மாணவன் ஒருவனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அபியன் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ள அந்த 6வரும் கடந்த 3 மாதங்களாக மோட்டார் சைக்கிள்கள் திருட்டில் ஈடுபட்டு வந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. 14 வயதுக்கும் 17 வயதுக்கும் இடைப்பட்ட அவர்கள் அனைவரும் நேற்று அதிகாலை மணி 4 வாக்கில் கைது செய்யப்பட்டனர். அந்த கைது நடவடிக்கையின் வாயிலாக இவ்வாண்டு பிப்ரவரி தொடங்கி மே மாதம் வரையில் புகார் செய்யப்பட்ட 6 மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கமாமான் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைவர் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் சயிட் முகமது ஃபைசால் சயிட் பஹரும் தெரிவித்தார். முதலில் சந்தேகிக்கும் வகையில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளில் பயணித்த அவர்களில் 2 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் எஞ்சியவர்கள் அடையாளம் காணப்பட்டதையும் ஃபைசால் உறுதிப்படுத்தினார். அவ்வாறு திருடப்படும் மோட்டார் சைக்கிள்களை சொந்த தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளும் அவர்கள் பின்னர் அவற்றை சாலையோரத்தில் கைவிட்டு செல்வதும் வழக்கம் என தெரிய வந்துள்ளது. எனினும் உபரி பாகங்களுக்காக அவர்கள் மோட்டார் சைக்கிள்களை திருடவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவர்கள் அனைவரும் 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவுக்கான 1 மாதம் 1 வருடம் மற்றும் 5 வருடத்திற்கான விசா வேண்டுமா? இதனை எளிதான மற்றும் விரைவான சேவையில் பெற உடனே அணுகுங்கள் ஜீனத் டிராவல் அண்ட் டூர்ஸ். ஜோகூர் பாருவில் ஹார்ட்வேர் தளவாட கடை உரிமையாளர் ஒருவர் பிக்ஸ் டெபாசிட் என பரவலாக அறியப்படும் நிரந்தர வைப்பு தொகை திட்ட மோசடிக்கு ஆளாகி 3.4 மில்லியன் ரிங்கெட்டை பறிகொடுத்துள்ளார்.
6 ஆண்டுகளாக அத்திட்டத்தில் பங்கெடுத்து வந்துள்ள போதும் இவ்வாண்டு தொடக்கத்தில்தான் தான் மோசடிக்கு ஆளானதை 62 வயது அந்நபர் உணர்ந்துள்ளார். இதையடுத்து நேற்று ஜோகூர் போலீஸ் தலைமையகத்தில் அவர் புகார் செய்ததை மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் எம். குமார் உறுதிப்படுத்தினார். நல்ல லாபம் பார்க்கலாம் என கூறி கோலாலம்பூரைச் சேர்ந்த வங்கியாளர் என அடையாளப்படுத்திக் கொண்ட பெண் ஒருவர் 2018ஆம் ஆண்டு அம்முதியவருக்கு அந்த நிரந்தர வைப்புத் தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். அத்திட்டம் கவர்ச்சிகரமாக இருந்ததால் அதில் இணைய ஒப்புக்கொண்ட அவர் 2019 முதல் இவ்வாண்டு மார்ச் வரை 10 முறை காசோலைகள் வாயிலாக மொத்தம் 3.4 மில்லியன் ரிங்கெட்டை அப்பெண்ணின் கைகளில் ஒப்படைத்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு வட்டி பணமாக 70,000 ரிங்கிட் கிடைத்ததால் அவருக்கு சந்தேகம் எதுவும் ஏற்படவில்லை. எனவே அவர் தொடர்ந்து கூடுதலாக பணம் போட்டு வந்துள்ளார். இவ்வாண்டு மேற்கொண்டு வட்டியை மீட்க அவர் முற்பட்ட போது அப்பெண் பல்வேறு காரணங்களை கூறி இழுத்தடித்திருக்கிறார். சந்தேகத்தில் சம்பந்தப்பட்ட வங்கியில் சென்று கேட்டபோதுதான் தன் பெயரிலோ தனது நிறுவனத்தின் பெயரிலோ நிரந்தர வைப்புத் தொகை எதுவும் இல்லை என்பதை அவர் கண்டறிந்தார். இதனால் வரை அவர் கொடுத்த காசோலைகளும் வேறு யாரோ ஒருவரின் வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டுள்ளன. அச்சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக கூறிய கமிஷனர் குமார் முன்பெண் தெரியாதவர்களை எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். ஸ்வீடிஷ் மருந்து தயாரிப்பு நிறுவனமான AstraZeneca உலகளவில் தனது கோவிட்-19 தடுப்பூசியை மீட்டுக் கொள்வதாக அறிவித்துள்ளது. நேற்று தனது டெலிகிராஃப் செய்தி வாயிலாக AstraZeneca அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. AstraZeneca நிறுவனம் தானாக முன்வந்து அதன் சந்தை அங்கீகாரத்தை திரும்ப பெற்ற பிறகு அதன் தடுப்பூசியை இனி ஐரோப்பிய ஒன்றியத்தில் பயன்படுத்த முடியாது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது தடுப்பூசியை திரும்பப் பெறுவதற்கான விண்ணப்பம் மார்ச் 5ஆம் தேதி செய்யப்பட்ட வேளை அது மே 7ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் AstraZeneca நிறுவனம் கூறியுள்ளது. அதேபோல வரும் மாதங்களில் வேக்ஸ்ஜேவியா எனப்படும் தனது தடுப்பூசி பயன்பாட்டுக்கு ஒப்புதல் அளித்திருக்கும் இங்கிலாந்து உட்பட இதர நாடுகளிலும் அந்த விண்ணப்பம் செய்யப்படும் என AstraZeneca கூறியுள்ளது. ஈரான் யசூஜ் மாநிலத்தில் ஏராளமான மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வானத்தில் இருந்து விழுந்த மீன்கள் தாக்கி காயமடையாமல் இருக்க பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடியதாக கூறப்படுகிறது. நேற்று அடை மழை பெய்து கொண்டிருந்த போது அந்த வினோதமான சம்பவம் நிகழ்ந்தது. மழை பெய்த போது திடீரென வானத்திலிருந்து ஏராளமான மீன்கள் விழும் காட்சிகள் அடங்கிய காணொளி ஒன்றும் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. குறிப்பாக மழை பெய்து கொண்டிருக்கும் போது கார் ஒன்றிலிருந்து இறங்கும் நபர் ஒருவரை சுற்றி மீன்கள் விழும் காட்சி அந்த காணொளியில் இடம்பெற்றுள்ளது. நிலத்தில் விழுந்து அடிபட்டாலும் உயிருடன் துள்ளும் மீனை அவ்வாடவர் கையில் எடுத்து பார்க்கும் காட்சியும் அதில் இடம்பெற்றுள்ளது. எனினும் சுழற் காற்றால் அந்த அதிசய நிகழ்வு ஏற்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. சுழல் காற்றால் மேலே கொண்டு செல்லப்பட்ட சிறிய கடல்வாழ் உயிரினங்கள் மீண்டும் நிலத்தில் விழுந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. அந்த வினோதமான நிகழ்வு பதிவு செய்யப்பட்ட யசூஜ் மாநிலத்தில் சூறாவளி ஏற்பட்டதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் சமூக ஊடக உள்ளடக்கத்திற்காக வீடியோவை பதிவு செய்ய யாரோ ஒருவர் கடலில் இருந்து புதிதாக பிடித்த மீனை காற்றில் வீசி இருக்கலாம் என மற்றொரு ஆருடமும் வெளியிடப்பட்டுள்ளது. சீனாவில் ரோபோ டாக்ஸிஸ்களை அறிமுகப்படுத்தும் பரிந்துரையை டெஸ்லா நிறுவனம் முன்வைத்துள்ளதாக பெயர் குறிப்பிடப்படாத ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உள்நாட்டு சைனா டெய்லி நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. டெஸ்லாவின் உள்நாட்டு பரிசோதனை மற்றும் ரோபோ டாக்ஸிஸின் சோதனை ஓட்டங்களை சீனா ஆதரிக்கலாம். எனினும் முழு FSD எனப்படும் சுய ஓட்டுநர் மென்பொருளை சீனாவில் முழுமையாக செயல்படுத்த அல்லது அறிமுகப்படுத்த இன்னும் எந்த ஒரு ஒப்புதலும் வழங்கப்படவில்லை என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த செய்தி தொடர்பில் டெஸ்லா இன்னும் கருத்துரைக்கவில்லை. FSD என்பது தன்னியக்க மென்பொருளின் அதிநவீன பதிப்பாகும். அது 2020ஆம் ஆண்டு வாக்கில் வெளியிடப்பட்டது. சுய பார்க்கிங், ஓட்டோ லேன் மாற்றங்கள் மற்றும் போக்குவரத்து வழிகாட்டி ஆகியவை அதன் முக்கிய அம்சங்களாகும். டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி இலான் மஸ்க் கடந்த மாத இறுதியில் பெய்ஜிங்கிற்கு மேற்கொண்ட பயணத்தையும் அங்கு FSDயை அறிமுகப்படுத்த அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் தொடர்ந்து சைனா டெய்லி அந்த செய்தியை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரேசில் நாட்டின் பென்டனால் ஈர நிலத்தில் ஆடவர் ஒருவர் ஏதோ தனது உற்ற நண்பரை போல் அனகொண்டா பாம்புடன் சர்வசாதாரணமாக நீந்தி செல்வது இணையவாசிகள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராட்சத அனகொண்டா பாம்புடன் எப்படி அவரால் நிதானமாக நீந்தி செல்ல முடிகிறது என ஆளாளுக்கு கேள்வி கேட்கின்றனர். உண்மையில் அவர் பயிற்சி பெற்ற ஒரு வனவிலங்கு பராமரிப்பாளர் ஆவார்.
போதிய முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு தயார் நிலையோடுதான் அனகொண்டாவுடன் அவர் நீந்தியுள்ளார். அதோடு அந்த அனகொண்டா பாம்புகளும் நன்றாக பயிற்சி பெற்றவை என்பது சிறப்பம்சமாகும். எனவே வீடியோவை பார்ப்பவர்கள் ஆர்வத்தில் அனகொண்டாவை தேடி போய்விடாதீர்கள் என்ற எச்சரிக்கையுடன் அவ்வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பென்டனால் உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல ஈரநிலம் என்பது குறிப்பிடத்தக்கது. அது ராட்சச அனகொண்டா பாம்புகளின் வாழ்விடமாகவும் இருந்து வருகிறது. மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.